வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டினா பச்சை பயிர் குழம்பு. இது கூட இந்த வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். பச்சை பயிறு 125 கிராம், தேங்காய் பால் 3/4 கிளாஸ், அதாவது 2லேருந்து 2.5 பத்தை, சின்ன வெங்காயம் 20லேருந்து 25 நம்பர், தக்காளி 2லேருந்து 3 நம்பர், காய்ந்த மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், பச்சை மிளகாய் 3 நம்பர், பூண்டு 15 பல்லு, சோம்பு 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, நெல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டீஸ்பூன். இதாங்க செட்டிநாடு ஸ்பெஷல் பச்சை பயிர் குழம்புக்கு தேவையான பொருட்கள். செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுற இந்த பச்சை பயிர் குழம்புக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இந்த குக்கரில் நான் வச்சுருக்க குவான்டிட்டி பச்சை பயிரும் போட்டிருக்கோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் பச்சை பயிர் குழம்பு பண்ணும்போது பச்சை பயிர் வேக வைக்கும் போது கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் தாளித்து போட்டுருவீங்க. ஆனால் செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணும்போது இந்த மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே போட்டிருக்கணும். இப்போது சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர். காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதிகமான மசாலா பவுடர் வேண்டாம். ஏன் கேட்டேன்னா அந்த காரம் உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கறது வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான். கொஞ்சம் அந்த மசாலாவோட ஃப்ளேவர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த பவுடர் மசாலா போட்டிருக்கோம். இப்போது சோம்பு, உப்பும் போட்டிருக்கேன். அதே டைமில் பூண்டு, தக்காளி போட்டுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேகிறோம். வேக வைக்கும்போது நல்லா மசிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிருக்கும். திருப்பி தாளிப்பு போடும்போது நல்லா டெக்ஸ்சர் சூப்பராக வரும். இப்போது மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். வேணா இன்னொரு விசில் விடலாம், அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கரெக்டாக வச்சுருக்கணும். இப்போ பார்த்தீங்களா அந்த பச்சை பயிறு, பூண்டு, தக்காளி நான் சொன்ன மாதிரி நல்லா மசிஞ்சு வந்திருக்கா. இந்த மாதிரி தான் டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு பேசிக்கான விஷயம். இது கரெக்டாக பண்ணிங்கன்னா தாளிப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. தாளிப்புக்கு நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியம். நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுறேன் கடலெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் வேண்டாம், நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடான பிறகு கொஞ்சம் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம். ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 4லேருந்து 5 வெங்காயம் போட்டிருப்போம். மீதி வெங்காயம் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் தக்காளி 2 தக்காளி அங்கே போட்டிருக்கேன், 1 தக்காளி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தக்காளியை போட்ட பிறகு ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். ஜஸ்ட் 1 நிமிஷம் நீங்கள் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு அந்த பச்சை பயிரை இதில் ஆட் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா இந்த வெங்காயம்லாம் முழுசாக இருக்குல்ல, இதே மாதிரி தான் இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் அந்த பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது வெங்காயத்தோட டேஸ்ட், அந்த லைட்டாக இனிப்பு தன்மை அந்த தக்காளியோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம், வேக வச்ச பச்சை பயிரை இந்த இடத்துல ஆட் பண்ணுறோம். வேக வச்ச பச்சை பயிர் போட்ட பிறகு தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த தாளிப்போட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு கொதி வரட்டும். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா திருப்பி குக் பண்ணுறோம். ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன் தான். நீங்கள் கரெக்டாக அந்த பக்குவத்தை புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். எதுக்காக இந்த வெங்காய தக்காளி முழுசாக போடுறாங்க, அதே டைமில் காரத்துக்காக பச்சை மிளகாய் எந்த அளவுக்கு போட்டிருக்கோம், இதெல்லாம் புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். அடுத்தது திருப்பி தண்ணி ஊற்றின பிறகு ஒரு கொதி வந்திருக்கா. இதுக்கு பிறகு திக்கான தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காய் பால் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ண போகிறேன். அடாடா, இந்த ரெசிபி நம்ம வீட்டில் பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ப்ரிப்பரேஷன்.
இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் ரெகுலராக பண்ணுற ஸ்டைல் இல்லாமல் இன்னொரு மெத்தடில் சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ அந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வெண்டைக்காய் 1/2 கிலோ, உளுத்தம்பருப்பு 1 கப்பு, கடலைப்பருப்பு 1/2 கப்பு, முழு தனியா 1/4 கப்பு, முழு மிளகு 10லேருந்து 15 நம்பர், சீரகம் 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 10 நம்பர், வெங்காயம் 1 நம்பர், முந்திரி பருப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த ரெசிபியோட பேர் என்ன? வெண்டைக்காய் பொடி தூள் சொல்லுவாங்க, அப்படின்னா பிரட்டர் சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக பண்ணுற பொரியல் கான்செப்ட் இல்லாமல் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதனால் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முழு தனியா, சீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்கக்கூடாது. ஏங்கிட்டனா அந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா வறுத்த தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடக்கு முடக்குன்னு இருக்கணும். இதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைக்கிற பக்குவம் என்ன கிட்டனா கரெக்டாக ஒரு 90% அளவுக்கு அரைச்சிருக்கணும். அதே டைமில் கொஞ்சம் உப்பு, பெருங்காயம் போட்டிருக்கேன். உப்பு எதுக்காக போடுறது தெரியுமா உங்களுக்கு? உப்பு போட்டால் தான் அந்த நீங்கள் அரைக்கிற பவுடர் வந்து கரெக்டாக இருக்கா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக உப்பு போடுவாங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 90% அளவுக்கு பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி தான் இருக்கணும். ஃபைன் பவுடராக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சோண்டு குறை இருந்தால் மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காவை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வெண்டைக்காய் பாருங்கள், நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொடிசாக இருக்கணும், பெருசாக இருக்கக்கூடாது. திக்காக இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஏன் கேட்டேன்னா ஃப்ரை பண்ணுற பக்கம் வந்து மாறும். அதனால தான் எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. அதே டைமில் இந்த வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடு இல்லாத எண்ணெயில் போட்டிங்கன்னா இந்த வெண்டைக்காய் எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு ப்ரிப்ரேஷன் நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல சூடான எண்ணெயில் கரெக்டாக போட்டு அதிகபட்சம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் எடுத்துலாம். கரெக்டான குவான்டிட்டி போட்டுன்னா 2லேருந்து 3 நிமிஷம் தான் டைம் எடுக்கும். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. இப்போ பார்த்தீங்களா, இந்த வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு. நல்ல க்ரீனிஷ் கலர் சூப்பர் ரெடியாக இருக்கா? இதுக்கப்புறம் ஃப்ரை ஆனதை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இல்லைடா இவ்வளோ வேலையா அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு நாளோ பண்ணினா உங்கள் வீட்டில் இருக்க மக்கள் நல்லா விரும்பி சொல்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணுறோம் இந்த வெண்டைக்காய் பொரியல். இதுக்கு பிறகு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் கடுகு, சீரகம், முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்போட காஞ்ச மிளகாய் உடச்சி போடுங்க. கொஞ்சம் அந்த காரம் நல்லாயிருக்கும். அதே டைமில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை. இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், வெங்காயம் போடுறோம். அந்த வெங்காயம் அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் கொஞ்சம் பவுடர் மசாலா போட போகிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர், அவ்வளோதான். இதை போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த பவுடர் மசாலா போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே அந்த தாளிப்போட நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க. இந்த இடத்துல உங்களோட அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சு வதக்கினா கண்டிப்பாக அந்த பவுடர் மசாலா வந்து கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கிட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெண்டைக்காவை இதில் போடுறோம். நீங்கள் நல்ல கரெக்டான டெம்பரேச்சர் வச்சு ஃப்ரை பண்ணால் வெண்டைக்காய் எண்ணெய் பிடிக்காது. இதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு உப்பு, திருப்பியும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெண்டைக்காய் பொடி பரட்டலோட பவுடர், அந்த பவுடர் தேவையான அளவுக்கு இதில் போட்டு மீதி பவுடர் டைட்டான ஜாரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. எப்போல்லாம் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். ஒரு சூப்பரான ஒரு பொரியல். இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், நீங்கள் வீட்டில் லஞ்சோ இல்லை டின்னர் டைமில் தொட்டு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ரெசிபி.
you.